ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஒன் டே எப்படி போச்சுன்னு தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் மட்டன் மந்தி வந்துட்டு எப்படி பண்ணலான்னு நான் காட்டியிருக்கிறேன். அது கூட வந்துட்டு டால் கேக்கும் எப்படி பண்ணலான்னு நான் காட்டியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வந்து மட்டன் மந்தி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பிரியாணி இலை, முழு மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ட்ரை லெமன், பெப்பர், பெருஞ்சீரகம், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி சின்ன பீஸாக மட்டனில் தான் நான் மந்தி வைக்க போகிறேன். பெரிய பீஸாக கிடச்சா அதில் வச்சாலும் நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும், தேவையான அளவுக்கு உப்பும், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து இதை வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இது மந்தி வைக்கிறதுக்கான ரைஸு. இதை வந்துட்டு கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ண மட்டனை வந்துட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் வரது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். இந்த மட்டனை வந்துட்டு ஒரு 3/4 பாகம் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ்லேயும் சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பிரியாணி பாட் எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். நம்ம மந்தி வைக்கும்போது ஃப்ளேவர் உள்ள ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக ட்ரை லெமன், பெப்பர், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இது கூட வந்துட்டு 2 வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த மட்டனை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதோடு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து 1 கப் இருந்தது, அதையும் இதோட சேர்த்துட்டேன். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்து தான். இப்போ வந்துட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி இடையிடையே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோன்னா சுட சுட மட்டன் மந்தி சூப்பராக வந்து ரெடியாகி கிடச்சிரும். அதுக்கப்புறமா இப்போ மட்டன் வந்து சாப்பிடாதவங்களுக்காக சிக்கன் மந்தி வந்து அவனில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அவனில் தான் இந்த ரைஸும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மந்திக்கு சைடிஷான தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்காக 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாயும், மல்லி, புதினா எடுத்துருக்கிறேன். ஒரு லெமன் வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன். இது கூட வந்துட்டு ஒரு பாதி வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகியாச்சு. அதுக்கப்புறமா கேக்குக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. கேக்குக்கான ஸ்பாஞ்ச் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுக்கான க்ரீம் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கான ப்ரலைன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் எடுத்துருக்கிறேன். சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கேக்குக்கான ஸ்பாஞ்சும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு கேக் போர்டில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு அது மேலே வந்துட்டு க்ரீம் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். அது மேலே வந்துட்டு ஃபில்லிங்ஸை வந்து பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ்ஷும் வந்து கொடுத்து அதை ரெடி பண்ணி வச்ச ப்ரலைன்ஸும் வந்து சேர்த்துருக்கிறேன். இதே மாதிரியே ஒவ்வொரு லேயர் கேக்கையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரலைன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பாதாம் சேர்த்து
நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த கேக்கை வந்துட்டு க்ரம் கோட் பண்ணி அவுட்டர் லேயரும் கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு டால் கேக் ஆனதால் இந்த மாதிரி ஒரு டால் வந்து சென்டரில் வச்சு விட்டுருக்கிறேன். இப்போது இந்த டாலுக்கான இந்த ட்ரெஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்டார் நாசில் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டார் டிசைன் வந்து போட்டு விட்டுருக்கிறேன். இது ஒரு லைட் பிங்க் ஷேடில் தான் நான் வந்துட்டு கலர் சேர்த்துருக்கிறேன். இந்த டால் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி குட்டியாக ஸ்டார் டிசைன் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் மாதிரி பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ரோசட் டிசைன் தான் இந்த கேக் ஃபுல்லாகவே கொடுத்து விட்டுக்கிறேன். முதல்ல வந்துட்டு இந்த லைட் ஷேடில் வந்து ரோசட் டிசைன் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வரைக்கும் கொஞ்சமாக டார்க் ஷேடில் ரோசட் டிசைன் வந்து கொடுத்து விட்டுருக்கிறேன். இது வந்து கஸ்டமர் சொன்ன மாடலே தான் இந்த கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து 1/2 kgக்கான கேக்கு தான். இது 1/2 kgக்கான டால் கேக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி சிட்டிங் டால் கேக்காக தான் பண்ண முடியும். நான் ஒரு 1 kgக்கு பண்ணும்போது தான் நார்மலான மற்ற டால் கேக் மாதிரி பண்ண முடியும். 1/2 kgக்கு பண்ணும்போது இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக க்யூட்டாக வந்துட்டு ஒரு டால் கேக் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் அவனில் வச்ச அந்த ரைஸும் வந்து இப்போ சுட சுட வந்து ரெடி ஆயாச்சு. அதையும் வந்து இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக வந்து ஒரு தடவை கூட வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுறதை விட அவனில் வச்சு இந்த ரைஸ் வந்து பண்ணும்போது மந்தி வந்து சூப்பராக அதோட அந்த சிக்கனோட அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பரான டேஸ்ட் வந்து கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி பாட்டில் பண்ணுறதை விடைக்கும் அவனில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ சுட சுட மட்டன் மந்தியும் சிக்கன் மந்தியும் ரெடி ஆயாச்சு. மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடித்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மழை பெஞ்சுது. இப்போ பார்க்குறதுக்கு இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வந்து நான் கொஞ்சம் இதில் வந்து வீடியோ எடுத்து சேர்த்துருக்குறேன். இந்த மழை பெஞ்சதுனால இந்த ரெயின் லில்லி வந்து பூத்துருக்குது. இது மழை பெஞ்சால் மட்டும் இல்லை, இடி இடித்தா மட்டும்தான் இந்த பூ பூக்கும். தண்டர் லில்லி இது. வேறு எல்லா பூவுமே எப்பவும் பூக்கிறது தான். அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து ஈரானி போலா வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஈரானி போலா வந்துட்டு ஈஸியாக வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த ஈரானி போலா வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் இதோட ரெசிபி வந்து போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஈரானி போலா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வீட்டிலே இருந்து பார்க்கும்போதே வெளியில் வந்துட்டு பௌர்ணமி நிலா வந்து அழகாக தெரிஞ்சுது. அதையும் வந்துட்டு நான் வந்து உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துட்டு இந்த நிலா தெரியுதுன்னு. என்னோட ஒரு நாள் வந்து இப்படி தான் போச்சுது. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.